ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம், 2 வருஷம் கேட்டோம், அதுக்கு மேல போச்சா? இவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட, என் பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் செவிமடுக்கிற மாதிரி தெரியல, அவ்வளவுதான், இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன், எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன், எத்தனையோ முறை அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தேன், எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார். அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹ்வை கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என் ரப், என்னிடத்தில் எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய், என் நிலைமை இது, இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை, ஃபஹப் லீ மின் லதுன்க வலிய்யா, நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, நீ கொடு யா அல்லாஹ் எனக்கு, அவ்வளவுதான்.